தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு சின்னம் முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று, சின்னத்தை பார்த்துதான் மக்கள் வாக்களிக்கிறார்களா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவாரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம். இப்ப தேர்தல் காலங்கள்ல பொதுவாகவே மக்கள் சொந்த சின்னங்கள் இருக்கும். இப்ப சொந்த சின்னங்கள், பிரபலமான சின்னங்கள் இருக்கும். அதே மாதிரி சுயேட்சை சின்னங்கள் கொடுப்பாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா சொந்த சின்னங்கள், பிரபலமான சின்னங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அது அப்படி பழகிட்டாங்க. ஆனால் என்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம்னா, பொதுவாகவே மக்களுக்கு எந்த வேட்பாளர் மக்களுக்கு சேவை செய்வார், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ பேசுவாரோ அந்த நபர்களுக்கு, அது போன்ற சின்னங்களுக்கு வாக்களிப்பதுதான் மக்களை பாதுகாக்குமே தவிர, ஒரு பிரபலமான சின்னம் இருக்குது அந்த சின்னங்களுக்கு வாக்களித்தால் போதும் என்று சொன்னால் மக்களுடைய உரிமை பாதிக்கப்படும் போது மக்கள் எதையும் பேச முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் தான் எங்களுடைய கருத்து. முன்னாடி ஒரு காலத்துல வேணுமா இருந்திருக்கலாம், பிரபலமான சின்னங்கள் இருக்கும், அந்த சின்னத்தை வச்சுதான் நம்ம கண்ணை மூடிட்டு போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த காலம்லாம் மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப வேட்பாளர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்பாளர்கள் இவங்க நல்லது செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சின்னத்தை விட வேட்பாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சின்னத்தை விட இப்ப வேட்பாளரோட முகம் தான் சின்னமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப தேர்தலில் பாத்தீங்கன்னா வாக்காளர் சின்னத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறோம். ஏன்னு வச்சீங்கன்னா அங்க போய் மிஷின்ல பார்த்தாலே பிரபலமான சின்னம் எது, அதுலதான் நமக்கு ஓட்டு போறதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். இப்ப புது சின்னம், சுயேட்சை சின்னம்லாம் அடுத்த 2ஆம் பட்சம் தான். முதல்ல பிரபலமான சின்னம் எது, இப்ப தமிழ்நாட்டுல எது 2 சின்னம் பிரபலமான சின்னமோ அதுல எது நமக்கு பிடிச்ச சின்னம்னு பார்த்து தான் வாக்களிக்கிறோம். ஸோ வேட்பாளர்களுக்கு சின்னம் தான் முக்கிய கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காலத்துல சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாரும். இப்போ பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. எல்லாருமே வேட்பாளர்களை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. பட் ஆனால் அந்த வேட்பாளர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்துறாங்களா இல்லை சொன்னதை செய்யறாங்களான்றது தான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. பாப்போம், இந்த வாட்டியாச்சும் அப்படி நம்ம பண்ணி கரெக்டா செலக்ட் பண்ணி நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறது நம்ம கடமையா இருக்கு. மக்கள் குரல் பகுதியில் திருவாரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.